வணக்கம். நம்ம சேனலில் ரீசெண்டாக இண்டிகேட்டரை பற்றி எந்த வீடியோவும் போடல. ஏன்னா இருக்கிற எல்லா இண்டிகேட்டரோட வீடியோவும் ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிட்டோம். நம்ம சேனலோடைய பிளேலிஸ்ட்டில் போய் அதை நீங்கள் பார்த்தாலும் உங்களால் செக் பண்ண முடியும். இப்போ புதுசாக ஒரு இண்டிகேட்டர் வந்திருக்கு. அந்த இண்டிகேட்டரை பற்றின விவரங்களை உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஜீரோ த கைட்டில் அதை ஆட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்டு பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2012 இருந்துகிட்ருக்கோம். இங்கே நிறைய பேர் ஜீரோதாவோட அஃபிஷியல் பார்ட்னர்னு சொல்லி உங்களை ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது. ஜீரோதாவோட உண்மையான பார்ட்னர் யார் அப்படிங்கிறத உங்களோட வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். எங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் அவங்களோட வெப்சைட்டில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஜீரோதாவில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலோ வேறு ஏதாவது சப்போர்ட் வேணுனாலோ தாராளமாக எங்களுக்கே கூப்பிடலாம். சரி, இது வந்து ரொம்ப சிம்பிளான இண்டிகேட்டர் தான். நான் நிஃப்டி 50 டே சார்ட்டை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இண்டிகேட்டர் அப்படின்னு போவோம். இண்டிகேட்டர் போன உடனே பாருங்கள் ஆக்சிலரேட்டர் ஆசிலேட்டர் அப்படின்னு இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க போதும். ஸோ கிளிக் பண்ண உடனே அந்த இண்டிகேட்டர் வந்திருக்கும். இதில் நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு இந்த நல்லா கொஞ்சம் அந்த கலர் மேட்சிங்கில் அந்த லைனை நல்லா திக்னஸ் அதிகமாகி வச்சுருங்க. ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் வரும். ஸோ கிட்டத்தட்ட RSI போலவே ஒரு ரேஞ்ச் இருக்கும். அந்த ரேஞ்சுக்கு மேலே கீழே சில இண்டிகேஷன் காட்டும். ஸோ இதை இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது புது இண்டிகேட்டர். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டே சார்ட்லேருந்து வருவோம். டே சார்ட்டில் இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்க்குறதா வச்சுக்கலாம். தொடர்ந்து பாருங்கள் மேலே எல்லாமே புல்லிஷை இண்டிகேட் பண்ணுற மாதிரி அந்த லைன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் போலவே பாருங்கள் நல்லா மேலே போணுச்சு. ஒரு ரேஞ்சில் பாருங்கள் புல்லிஷ்க்கு அப்புறமா பேரிஷாக மாறிடுச்சு. ஸோ பேரிஷாக மாறின உடனே நம்ம புரிஞ்சுக்கணும் புல்லிஷ்லேருந்து பேரிஷ் மாறுறதுனால ஏதோ ஒன்று நடக்க போகுது. அதாவது தொடர்ந்து புல்லிஷ் போகாமல் அங்கேயே நிற்க போகுது, ஒரு கன்சல்டேஷன் நடக்க போகுது, அல்லது கீழே வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததும் பாருங்கள் ஒரு ரெட் கலர்லேயே வந்துச்சு. ஸோ அதனால் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது இன்னும் அப்படி தான் இருக்குதுன்னு. ஸோ நீங்கள் அங்கேருந்தே நோட்டீஸ் பண்ணுங்களேன். அடுத்ததும் பாருங்கள் ரெட் கலர் தான் வந்துச்சு, அடுத்தது ரெட் கலர் தான் வந்துச்சு. இப்படி எந்த இடத்துல க்ரீன் டு ரெட்டு மாறுனுச்சோ அந்த இடத்த நம்ம ஜஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ அந்த இடத்த நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்தே பாருங்கள் தொடர்ந்து கன்சல்டேட் ஆனதுக்கு அப்புறமா தொடர்ந்து ஃபுல்லாக கீழே தான் வந்துச்சு. ஒரு கட்டத்தில் இந்த ரேஞ்சுக்கு கீழே அப்படியே ரெட் கலராக ரெட்டில் அப்படியே க்ரீனாக மாறிடுச்சு. ஸோ இங்கே எங்கே க்ரீனாக மாறினுச்சோ அந்த பிளேஸே நம்ம மார்க் பண்ணி வச்சுப்போம். அடுத்ததும் க்ரீன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இப்போ பேரிஷ்லேருந்து புல்லிஷ் போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. புல்லிஷோ அல்லது கன்சாலிடேட்டோ நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் அதுக்கு தகுந்தாற் போலே இந்த ரேஞ்சிலேருந்து தொடர்ந்து மேலே தான் போயிட்டு வந்துச்சு. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து இங்கே பாருங்கள் புல்லிஷ்க்கு அப்புறமா பேரிஷ் வந்துச்சு. பேரிஷ் நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி வச்ச எக்ஸாம்பிள் பார்த்து தொடர்ந்து கீழே போகுதுன்னு நம்ம நம்பிடுவோம். அடுத்ததும் பேரிஷு, அடுத்ததும் பேரிஷு, அடுத்ததும் பேரிஷு, கன்சால்டேட் ரேஞ்சில் மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இப்படி கன்சால்டேட்டில் முன்ன இருந்த அந்த மேலே அந்த ரேஞ்சை காட்டிலும் கீழே இருக்கிற அந்த ரேஞ்சை காட்டிலும் குறைவான ரேஞ்சில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது முன்ன இருந்த எக்ஸாம்பிள் காட்டிலும். அப்படின்னா இன்னும் கன்சல்டேஷனில் தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற அந்த ஏற்ற இறக்கம் இங்கே கொஞ்சம் குறைவாக நடந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ புல்லிஷ்லேருந்து அடுத்து பேரிஷ் போணுச்சு, இங்கேயும் புல்லிஷ்லேருந்து பேரிஷ் போயிருக்கு. ஆனால் அதோடைய அந்த வால்டேஷன் ஆனால் அதோடைய ஏற்ற இறக்கம் குறைவாக நடந்திருக்குங்கிறத மீன் பண்ணுது. ஸோ ரொம்ப சிம்பிளாக அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுடைய சார்ட்டில் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஸ்கிரிப்டும் எடுத்து வச்சிங்க. அந்தந்த ஸ்கிரிப்டில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு அங்கேருந்து அடுத்து புல்லிஷ் வருதா அல்லது புல்லிஷ்லேருந்து பேரிஷ் போகுதான்னு செக் பண்ணலாம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம எதிர்பார்த்த பேரிஷோ புல்லிஷோ கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதை நம்ம உடனே ட்ரேடிங்க்கு பயன்படுத்திடக்கூடாது. இது நிறையா பேக் டெஸ்ட் பண்ணணும். இது கூட செக் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் 2 இண்டிகேட்டரும் நீங்கள் செக் பண்ணிட்டு தான் பயன்படுத்தணும். இது ஒன்று மட்டுமே பயன்படுத்தக்கூடாது. இது அக்யூரேசி லெவல் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். அதனால் பார்த்து தான் நீங்கள் பயன்படுத்தணும். இந்த மாதிரி இருக்குது அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அதை AO இண்டிகேட்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதனால் இது நடக்கும் போது எல்லாமே இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே புல்லிஷ் போணுச்சு, புல்லிஷ் பேரிஷாக மாறினுச்சு. இங்கேருந்து பாருங்கள் நல்லா புல்லிஷ்லேருந்து பேரிஷ் வந்துருச்சு. மறுபடியும் இங்கே புல்லிஷ் தொடங்குனுச்சு. பட் இங்கே மேலே போகும்போது பாருங்கள் கன்சால்டேட் மட்டும்தான் இருக்குது.
ஸோ இந்த ரேஞ்சை தாண்டி மேலே வந்து இன்னும் புல்லிஷ் போகவே இல்லை. கீழே இருக்கிற ரேஞ்சில் வந்து பாருங்கள் அது அப்படியே வந்து இண்டிகேஷன் மாற்றி காட்டிருச்சு. இங்கேருந்து தொடர்ந்து மேலே புல்லிஷ் போணுச்சு அப்படின்னா இன்னும் மேலே போயிருந்துருக்கணும். இங்கே காட்டினதுனால இன்னும் பேரிஷ்லாம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சு நம்ம தொடர்ந்து கீழே வர அதை வந்து ஃபாலோ பண்ணணும். இது எல்லாமே ஒரு புது இண்டிகேட்டர் வந்திருக்கு. இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறது. இது கூட நீங்கள் மற்ற இண்டிகேட்டரும் பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு பிடிச்ச சார்ட்லேயே வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் டேயில் வச்சுருக்கேன். நீங்கள் இதை ஹவர்லேயும் எப்படி இருக்குங்கிறத பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த இண்டிகேட்டர் எப்படி இருக்குன்னு பேக் டெஸ்ட் மட்டும் பண்ணுங்கள். லைவ் கொண்டு போக வேண்டாம். இது எப்படி பர்ஃபார்ம் ஆனதுன்னு நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அதை நம்ம இன்னும் வந்து தெளிவாக லைவ்லேயும் நம்ம கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த இண்டிகேட்டரை பற்றி விளக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.